தேவாதிபதியே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, மகத்துவமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, ஒன்றான எங்கள் மெய் இரட்சகரே, மெய்யான எங்கள் தேவனே, எங்கள் மகிமையே, எங்கள் துதியே, ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. எல்லாம் உமக்கு தான்ப்பா. உம்மை தவிர ஸ்தோத்திரத்துக்கு உரிய தேவன் பூமியில் யாரும் இல்லையா. உம்மை போல ஒரு தேவனை நாங்கள் பார்த்ததில்லை. உம்மை போல ஒரு ராஜாவை நான் பார்த்ததில்லை. உம்மை போல மகிமையான ஒருவரை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்ததே இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட மகிமையுள்ள ஒரு தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறதற்கு எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிசயமான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேலான நம்முடைய உன்னத கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்முடைய அநாதி அன்பை நாங்கள் நினைத்து ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, நீ சகல மகிமைக்கும் கனத்துக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை போற்றவும் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிற உம்முடைய அநாதி கிருபையை நினைத்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற உம்முடைய சிநேகம் பெரியது. நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற எல்லா விதமான அதிகாரம் பெரியது. நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற எல்லா நன்மைகள் பெரியது. அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ரட்சகராகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீட்டு கொண்டு எங்களை கரம்பிடித்து நடத்துகிற எங்கள் மகிமையான தெய்வத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்திலே பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கைவிடாத கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் ஆட்கொள்ளுகிற எங்கள் அன்பின் ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிக்கு பாத்திரராகிய நீர், எல்லா கனத்துக்கும் பாத்திரராகிய நீர் மாறாதவராய் இருக்கிறபடியால் நம்முடைய மகிமையான நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே, எங்கள் மகிமையானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, மகிமையான தேவனே, உம்முடைய நாமம் உயர்ந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்துக்கு நேராய் எங்கள் கைகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமையானது என்று சொல்லி உம்முடைய மகிமையான நாமத்திற்கு நேராக கைகளை கூப்பி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் பலனே, எங்கள் துருகமே, எங்கள் கோட்டையே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று குறிப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். உலகம் எங்கேயோ ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அழியாத ஒரு தேவனை, நம்மை கைவிடாத ஒரு தேவனை, அசைவில்லாத ராஜ்யத்தை
சுதந்திரித்துக் கொள்ள போகிற அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை பெற்றிருக்கிற நாம், தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபையை எண்ணி எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். தினந்தோறும் நாம் சிந்தித்து வருகிறபடி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த காரியத்திலே நீங்கள் பங்கு கொள்ளாதிருப்பீர்களானால், கேட்காது இருப்பீர்களானால், யூடியூப்பில் டைட்டஸ் மோகன் என்று போட்டால் இந்த செய்திகள் வரும். அதில் தேதி வாரியாக இருக்கும். சில நேரங்களில் டைம் இல்லாதனால அந்த மறுநாள் சேர்த்து அந்த காரியங்களை பதிவிட்டிருப்பேன். நீங்கள் அதில் கேட்டு மகிழ்ச்சி அடையலாம், பலப்படலாம். பிரியமானவர்களே, ஆரம்பம் என்கிற தலைப்பில் சிந்தித்த நாம், நம்பிக்கை என்கிற தலைப்பில் சிந்தித்த நாம், முடிவு அல்லது முடிவு பரியந்தம் என்கிற தலைப்பில் சிந்தித்த நாம், உறுதியாய் என்கிற தலைப்பில் சிந்தித்த நாம், இப்பொழுது பற்றி கொண்டிருப்போமாகில் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட அதனுடைய அடிப்படையில் ஒரு வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம், இந்த பற்றி கொண்டிருக்கிற காரியம் என்று முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழகாய் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவனாகிய கர்த்தர் பலவிதமான கிரீடங்களை வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரீடங்களை நமக்கு ஆண்டவர் நமக்காக பல கிரீடங்களை வைத்திருக்கிறார். அந்த கிரீடங்களை நாம் சிந்திக்கும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமானவர்களே, கிரீடம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிமையான ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அநேக கிரீடங்கள் உண்டு. அந்த கிரீடங்களை எல்லாம் நாம் சிந்திக்கும் போது அது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிரீடம் நமக்கு தேவன் வைத்திருக்கிற கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கிரீடம் லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ஆசாரியனாக ஏற்படுத்தப்படுகிறவர்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 6வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து
அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதகத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் என்று இவ்வளோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசாரியனாய் வருகிறவனுக்கு இவ்வளவு காரியம். ஆகவே அவன் தலையிலே ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கிரீடத்துக்கு பெயர்தான் பரிசுத்த கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தலையிலே பாகையை தரித்து தலப்பாகையை அவன் தலையிலே தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம். நம்ம கூட இந்த நாடகங்களில் பிள்ளைங்களுக்கு கட்டி அனுப்புவோம். ஜான்சி ராணி மாதிரி வேஷம் போட்டால் இப்படி கட்டி அனுப்புவோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி வேஷம் போட்டால், வீர சிவாஜி மாதிரி வேஷம் போட்டால் இங்கே சைடில் ஒரு கிரீடம் மாதிரி தலையில் பெருசாக இருக்கும். சைடில் ஒரு கிரீடம் மாதிரி அப்படியே இப்படி முக்கோணமாக வந்த மாதிரி கட்டுவோம். அதுதான் கிரீடம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தலையிலே ஆரோனுடைய தலையிலே வைக்கப்பட்டிருந்தது பரிசுத்த கிரீடம். அப்படி என்றால் நீங்களும் நானும் யார்? நாங்கள் யார் என்றால், நாங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியனுக்கென்று ஒரு தனியான அபிஷேகம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை பிரித்தெடுத்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கர்த்தருடைய ஊழியத்தில் வளர்ந்து அதுக்கப்புறம் சுவிசேஷகனாகி அப்புறம் மேய்ப்பனாகி அப்புறம் 10-15 சபைகள் உருவான பிறகு அப்போஸ்தலனாக மாறுகிறார். இப்படிதான் ஒவ்வொரு கேட்டகரி வருகிறது. ஆனால் பொதுவாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 படி நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். நாம் ஆசாரியர். நமக்கு பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. இந்த காலை வேளையில் அவரை ஆராதிக்கிற, அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, அவருக்காக வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற கிரீடம்தான் பரிசுத்த கிரீடம். நமக்கு பெயர் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டுமானால் எடுத்து வாசிங்க. பைபிள் எடுத்தவங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே அழகாக பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பைபிள் வாசிக்கிறவங்களாம் இன்னைக்கு யாரும் வரல போல இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும்
தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்படி சொல்ற, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ரெண்டு விதமான கூட்டம் தேவனுடைய சபையில இருக்கிறது. அதே போலவே கொரிந்து சபைக்கு கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி சகோதரனாகிய தீமோத்தேயுவையும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் ஆகாயா நாடெங்கும் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா. ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தலையின் மேலே இருக்கிற கிரீடம் பரிசுத்த என்கிற கிரீடம். இதை நான் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 2வது கிரீடம், லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க, அழகா சொல்றாரு. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியனாக நசரேயனாக அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிபந்தனையை இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானார். பரிசுத்த என்கிற கிரீடத்தை பெற்று கொண்டவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில், கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய சபையில், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. வாயினாலோ பார்வையினாலோ செவியினாலோ இருதயத்தினாலோ கைகளினாலோ கால்களினாலோ நான் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. இப்போ இந்த மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது, கண்களால் எப்படி ஐயா அப்படின்னு கேட்பீங்க. கண்களை எப்பொழுதும் தூய்மையாக பார்க்க வேண்டும். கண்கள் செவ்வையாக பார்க்க வேண்டும். கண்களில் காமம் இருக்கக்கூடாது. கண்களில் இச்சை இருக்கக்கூடாது. மத்தேயு 5:28 சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. அதான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நாள் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் அவர் எழுதுறாரு, ஃபர்ஸ்ட் சைட் இஸ் நாட் சின், தென் அகைன் சைட் இஸ் சின். முதல் பார்வை பாவம் இல்லை, 2வது பார்வை தான் பாவம். முதல் பார்வை தற்செயலாய் சாதாரணமாய் பார்க்கிற பார்வை. 2வது பார்வை தான் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய உடல் அமைப்புகளை பார்த்து தப்பான எண்ணம் கொள்வதுதான் இச்சை. அதுதான் பரிசுத்த குலைச்சல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாய் நல்லதும் பேசுது, கெட்ட வார்த்தையும் பேசுது, அன்பாவும் பேசுது, ஆத்திரமாவும் பேசுது. காது அங்கெங்கேயோ தூரத்தில் 2 பேர் பேசி கொண்டிருப்பாங்க. அவங்க தற்செயலா என்னை பார்த்து பேசுவாங்க. அப்போ நான் நினச்சிக்கிடுவேன், என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, என்னை பற்றி தான் ஏதோ குசு குசுன்னு பேசுகிறாங்க. அப்படி கிட்ட வந்தவொடனே முன்னாடி பேசினாவா என்னை பற்றி அப்படின்னு பேசி வம்பு வளர்த்து, அதாவது வீணா போய் வீம்பனா போயிடுது அந்த மாதிரி. அப்போ இதுதான் இப்படி இருதயத்தில்
சிலர் இருதயத்தில் இருந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஆனால் எல்லாம் மூட்டை கட்டி போட்டுக்குவாங்க, உள்ள சாக்கடை ஆக்கிடுவாங்க இருதயத்தை. அது இல்லை, பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நெகேமியா மாதிரி இருக்கணும். நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் இறங்கி வரக்கூடாது. நான் இறங்கி வந்தால் அந்த வேலை மெனக்கெட்டு போகும். பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்கிற பொறுப்பு, நம்பிக்கை என்கிற பொறுப்பு, விசுவாசம் என்கிற பொறுப்பு, கர்த்தருடைய பிள்ளை என்கிற பொறுப்பு, இந்த பொறுப்பில் இருந்து ஒரு நாளும் விலகவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி விலகிறதுக்கு பேர் தான் பரிசுத்த குலைச்சல். இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது பரிசுத்த குலைச்சல். எது பேசினாலும் சரியா பேசணும், பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணும், மற்றவர்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கும்படி பேசணும். அப்படி பேசலைன்னா இருதயம் பரிசுத்த குலைச்சல். ஆகவேதான் கர்த்தர் நம்ம மேல அபிஷேக தைலம் என்கிற கிரீடம், அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர். ஆகவே நம்ம மேல அபிஷேகம் என்கிற ஒரு தைல கிரீடம் இருக்கிறது. அதுதான் சங்கீதம் 133 படிச்சீங்கன்னா, ஆரோன் சிரசின் மேலே ஊற்றப்பட்ட தைலம் அவன் தாடிகள் வழியாய் அவன் அங்கிகள் மேலே இறங்குகிறது. இப்போ ஆண்டவர், நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இயேசுவுக்கு, நெக்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த ஜெனரேஷன் என் பிள்ளைங்க, இப்போ அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் என் பேத்திங்க. என் மேல ஊற்றப்பட்ட அந்த தைலம் என் தாடைகள் வழியா என் அங்கிகள் மேலே வரணும். முதல்ல என் மேல ஊற்றப்பட்ட அந்த தைலம் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். என் மேல தண்ணி ஊத்தினா, அல்ல எண்ணெயை ஊத்தினா அப்படியே வழிஞ்சு அப்படியே தாடையில இறங்கி அப்படியே சட்டம் மேலே இறங்கும். அந்த மாதிரி கர்த்தர், சங்கீதம் 103:17 படி, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் அனாதியாய் இருக்கிறது. சில நேரங்களில் பிள்ளைகள் தாறுமாறா போயிடுவாங்க. ஜெபிக்கணும், ஆனா பிள்ளைங்களை சபிக்க கூடாது. நீ ஆண்டவரை தேடல, சபைக்கு வரல, நாசமா போவ, அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவ, காய்ச்சி மூச்சுன்னு பேசக்கூடாது. ஜெபிக்கணும். ஆண்டவர் உன்னை விட மாட்டாரா, ஆண்டவர் உன்னை விட மாட்டாருமா, உன்னை எப்படியாவது தொடுவா. அதுதான் நம்ம சொல்லணுமே தவிர, நீ எப்போ ஆண்டவரை தேடலையோ அப்பவே நீ நாசமா போயிட்ட அப்படின்னு நம்முடைய கர்ப்பத்தின் பிள்ளைகளை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எச்சரிக்கணும், கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும், சபிக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அபிஷேக தைல கிரீடம் நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து நமக்கு தேவன் வச்சிருக்கிற கிரீடம் சங்கீதம் 21:3 சொல்லுகிறது, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இதுக்கு சரியான அர்த்தத்தை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போனார். அங்கே பரலோகத்திற்கு போன போது பிதாவாகிய தேவன் அவரை அழைத்து அவருடைய தலையின் மேலே பொற்கிரீடம் வைக்கிறது போல, தனக்கு அடுத்த வருகிறவனை ராஜாவாக்குறது போல, அங்கே இயேசு கிறிஸ்துவின் தலையில பிதாவாகிய தேவன், நீ ஜெயித்து வந்து விட்டாய், மரணத்தை ஜெயித்தாய், பிசாசை ஜெயித்தாய், உலகத்தை ஜெயித்தாய், பாவத்தை ஜெயித்தாய், வியாதியை ஜெயித்தாய், எல்லாத்தையும் ஜெயிச்சிட்ட.
மனுக்குலத்தின் பாவத்துக்காக நான் அனுப்புன பரிகாரியா எல்லாம் செய்து முடிச்சிட்டேன், வா உன்மேல ஒரு ஆளுகை வைக்கிறேன். அதுதான் பொற்கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். சங்கீதம் 132:18 சொல்லுகிறது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை யாரெல்லாம் சத்துருவா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அக்கினி மதிலாயிருந்து, நம்மை சுற்றிலும் கிருபையாயிருந்து, நம்மை சுற்றிலும் மதிலாயிருந்து அவர் நம்ம மேல ஒரு கிரீடத்தை பூக்க வைப்பார். கிரீடம் பூக்கும். அதாவது அது நம்முடைய தலையில வைக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுகிறார். இது முடிவிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 16:31, நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். ஹலோ, கொஞ்சம் நச்சிடக்கூடாது. கண்ட கசமாலும் பிசுங்களை வாங்கி தலையில தடவி முடி வெள்ளை ஆயிடுச்சு, இளமை போயிடுச்சுன்னு தடவிடுறது. டையா அதுக்கு பேர். டை இல்லை, அது பொய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய விசுவாசிங்க டை போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரன் கூட கொஞ்சோண்டு தான் முடி இங்கே இருக்கும், லைட்டாக 4 முடி இருக்கும், அதுக்கும் டை போடுறான். சுத்தமாக தள்ள டை போட்டுக்கின்னு, மீசைக்கு டை போட்டுக்கின்னு, நோய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாதிரி. இன்னைக்கு இயற்கையாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற நன்மைகளை நம்ம தடுக்கிறோம். டையை போட்டு கிரீடத்தை கெடுக்கிறோம். அழகா சொல்றார், நீதியின் வழியில் உண்டாகும் நரை. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும் நரை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால என் பையன் சொன்னான், என் பொண்ணு சொன்னாங்க, டேடி அடுத்தவங்கள மாதிரி நீங்கள் டையெல்லாம் போட்டுக்காதீங்க டேடி. நான் எப்போ தீர்மானம் எடுத்தேன், டையெல்லாம் போடுறதில்லை. எனக்கு எவ்வளோ பேர் சொன்னாங்க, என்னென்னவோ வந்திருக்குது பாஸ்டர், ஷாம்பெல்லாம் வந்திருக்குது, நல்லா க்ளவுஸ் போட்டு கையில் ஊற்றிட்டு தலையில் தடவிட்டு குளிச்சிட்டிங்கன்னா முடி ரொம்ப கருப்பாயிடும். நான் சொன்னேன், என் தலைக்கு டை போட்டு 10 ஆத்துமா ரட்சிக்கப்படுவாங்கன்னா சொல்லு, போட்டுக்கிறேன். எனக்கு தலைமுடி சாயத்தை மாற்றி கருப்பாக்கி அதனால் எனக்கு செல்வம் வரும்னா சொல்லு, போட்டுக்கிறேன். இல்லை ஒரு பெரிய இடத்துல சபை கட்டி தருவாங்கன்னா சொல்லு, போட்டுக்கிறேன். நம்ம சித்த பிரமைங்க, நமக்கு நம்ம மனசில் அப்படி. டை போடலன்னா, முடி வெள்ளையாக இருந்தால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. உலகத்தான் சொல்கிறான், சான்றோருக்கு செல்லும் இடம்லாம் சிறப்புன்றான். கல்வி அறிவு உள்ளவங்களுக்கு, படித்தவங்களுக்கு. இப்போ நீங்களும் நானும் யார் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஊழியத்தை, பரிசுத்தமான மகிமையான ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். பாருங்க, நான் டையெல்லாம் போடுறதில்லை. நான் எடுத்த தீர்மானம் அப்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மீசைகள்லாம் டை போடுறதில்லை. அதனால் என்னை யாரும் அவமதிக்கலை, அதனால் என் கனம் குறையல, அதனால் எனக்கு போகிற இடங்களில் சிறப்பு செய்யப்படாமல் விட்டதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மகிமையானது. நம்ம மயிறு நரைக்குதுன்னா, வெள்ளையாகுதுன்னா அது மகிமையான கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள். நீதிமொழிகள் 17:6 சொல்லுது, பிள்ளைகளின் பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறது முதியோருக்கு கிரீடம். பிள்ளைகளின் பிள்ளைகள் நமக்கு என்னவா? கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்படி நம்ம வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் வரலாம். நீதிமொழிகள் 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறது. அழகா சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராடும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். சிலர் நல்ல போராட்டமே போராட மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் கடுப்பாகவே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் முகத்தில் ஒரு பிரகாசமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் முகத்தில் ஒரு சந்தோஷமே இருக்காது. எவ்வளவு வந்தாலும் விடியாது பாருங்க, அப்படியே குரு குரு குருன்னு இருப்பாங்க. நம்ம நாட்டை ஆளுன ஒரு பிரதமர் இருந்தார், நரசிம்ம ராவன். அவர் ஒரு நாள் கூட சிரிச்சதே கிடையாது, சிரிச்ச முகத்தோடு பேசுறதே கிடையாது. அப்படிதான் நம்ம இருக்கிறோம் பாருங்க. அப்படியே ஒருத்தர் மேல வெறுப்புன்னா அவங்கள பார்த்தோன்னே அவங்க முகம் மாறுறது தெரியும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அவங்களுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தர் வர்றாங்கன்னா இவங்க முகம் அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. டுபாக்கூர் வேதம் அழகா சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடுங்க. நமக்கு எதிரி யாரும் கிடையாது, நமக்கு ஒரே எதிரி பிசாசு. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகவே நம்ம நினைப்போம், நல்லவங்க எல்லாம் சாவுறாங்களே, இவங்களுக்கு வரலையே சாவு. இது நல்ல போராட்டம் கிடையாது. நான் வாழலனாலும் அடுத்தவன் வாழணும்னு நினைக்கிறது தான் நல்ல போராட்டம். எல்லார் மேலேயும் அன்பு காட்டுறது, அதுதான் நல்ல போராட்டம். ஒருத்தர்கிட்ட ஒரு பிள்ளைகிட்ட ஒரு அன்பு, இன்னொரு பிள்ளைகிட்ட இன்னொரு அன்பு. செய்யற பிள்ளைய தூக்கி வச்சுன்னு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறது, செய்யாத பிள்ளைய தூக்கி அலட்சியமா பேசுறது. நீ எல்லாம் விளங்க மாட்டடா. நான் நிறைய ஊழியக்காரர்களே பார்த்துருக்கிறேன், விசுவாசிகளையும் பார்த்துருக்கிறேன். போற வழியில உன்னை எதுவும் பஸ் லாரி அடிச்சு கூட சாக மாட்டான்டான்னு. இது நல்ல போராட்டம் கிடையாது. மன்னிக்கிறது தான் நல்ல போராட்டம், சகிக்கிறது நல்ல போராட்டம், விட்டு கொடுக்கிறது நல்ல போராட்டம், கர்த்தருக்காக வாழ்வது நல்ல போராட்டம். எதை இழந்தால் ஆகிலும் என் ரட்சிப்பை நான் காத்து கொள்ள வேண்டும் என்பது நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்ச பிறகு பிள்ளைங்கப்பா சனியை ஓஞ்சுதுரா அப்படின்னு பிள்ளைங்க நினைக்கக்கூடாது. ஐயோ எங்கள் அம்மா போயிட்டாங்களே, எங்கள் அப்பா போயிட்டாங்களே, எங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க போயிட்டாங்களே, எங்களை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு அவங்க நினச்சி சிந்திச்சு அழுவணும். நல்லதுராப்பா போய் தொலைஞ்சா நமக்கு ஒரு தொல்லை இல்லாமல் இவ்வளோ பணம் மிச்சம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில முதியோருங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாரமாக இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றது, காலகாலத்தில் வேலை செஞ்சு சம்பாரிச்சு இன்சூரன்ஸாவது போட்டு வைக்கணும் பிள்ளைங்களுக்குன்னு. பிள்ளைங்களுக்குனாலும் தனக்குன்னாவது இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும். எவ்வளோ வந்தாலும் அட்டைக்கு 2 குமார்த்திகள் இருந்தாங்களாம், தான்னு அது ரத்தத்தை அப்படி உரியுமா. அப்படி பிள்ளைங்க மேலே பிள்ளைங்களுடைய நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வச்சிருக்கணும். மாதம் ஒரு 3000மோ 5000மோ கையில் வர்ற மாதிரி வச்சிருக்கணும். அதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. வயசான காலத்தில் பிள்ளைங்க உயிரை வாங்குவாங்க. அது கிடையாது நல்ல போராட்டம், நல்ல ஓட்டம். எங்களுக்கு இன்னைக்கு கூட எங்கள் மாமியாரை பற்றி பெருமையாக பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்னு தெரியுமா? என்கிட்ட 10 நாள் வந்து இருந்தால் கூட அவங்க வாங்கின பென்ஷனில் 300 ரூபா பென்ஷன் வாங்குறாங்கன்னா 150 ரூபா எங்கே போய் தங்குறாங்களோ அவங்களுக்கு செலவு பண்ணுறோம். அவங்க பண்ணலன்னா நாங்கள் கோஷிப்போம். அந்த மாதிரி ஒரு ஆர்ட், அந்த மாதிரி ஒரு முதியோர்களாக நம்ம எல்லாரும் இருக்கணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நல்ல ஓட்டம். விசுவாசத்தை காத்து கொண்டு உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள் இருந்த விசுவாசம்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்ற. அப்படி பாட்டிக்குள்ள இருக்கிற விசுவாசம் பேரம்பேத்திகளுக்குள்ள வரணும். ஒரு பிள்ளையுடைய பிள்ளைகளை ஒரு மாதிரி அணைச்சி அப்படி முத்தம் கொடுத்து அப்படி இப்படி பார்க்குற அம்மாமாரங்க நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், ஐயாமாரங்களை பார்த்துருக்கிறேன். இன்னொரு பிள்ளையுடைய பேர பிள்ளைகளை கிட்ட வந்தா கூட அப்படி தள்ளி விடுறத பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி இவங்க சாப்பிட்டு மறைச்சு வச்சுக்குவாங்க, பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க வந்திருக்கிறாங்களேன்னு. எங்கள் வீட்டில் மறைச்சு வைக்கிற பழக்கெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் வந்து பாருங்க, எல்லாம் வெளியே தான் கிடக்கும், எல்லா ஸ்நாக்ஸும் வெளியே கிடக்கும். வந்து எடுத்து சாப்பிட்டோம், நம்ம பிள்ளைங்க தானே, என்ன எடுத்துன்னு போக போகிறோம், ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. சந்தேகமாக தான் வந்து பாருங்க, எங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே எல்லா ஸ்நாக்ஸும் என் மனைவி அடக்கி வச்சிருப்பான். அதாவது மல்டா ஒரு பொருளை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதையும் சில பிள்ளைங்க வந்தாங்கன்னா, எங்கள் சொந்த வீட்டில் வந்து எங்களோட உரிமையாக வர்றவங்க வந்தாங்கன்னா திறந்து எடுத்து சாப்பிடுவாங்க. என்ன கொண்டு போக போகிறோம்? விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அனித்தியமான உலக பொருள் அது. இப்படி போவோம், மறுநாள் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீதியின் கிரீடம். அடுத்து பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. பைபிள் அழகா சொல்லுது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எவ்வளவு பேர் நம்ம உத்தமர்கள் விளங்குறோம், விளக்கி காட்டி இருக்கிறோம். யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம், தம்மிடத்தில் அன்பு கூறலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆகவே ஜீவ கிரீடத்தை பெறுவான். வைசலா. அதே வசனத்துக்கு ஈடா வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சொல்றார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கும் ஜீவ கிரீடம், 10 நாள் உபதிரவத்தை சகிக்கிற மனுஷனுக்கும், மரண பரியந்தம் உண்மையா இருக்கிற மனுஷனுக்கும் ஜீவ கிரீடம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அழகா சொல்றார் 1 பேதுரு 5:4 தெளிவா ஆவியானவர் திட்டமாய் எழுதி வைத்திருக்கிறார். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடம்.
ஆகவே எத்தனை கிரீடங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், வாடாத கிரீடம். பிரைஸ் தி லார்ட். அப்படி உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு போதித்திருக்கிறார். ஆகவே எத்தனை கிரீடங்களையும் நாம் இழந்து போகக்கூடாது, அதை பற்றி கொள்ளணும். எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து நீதியின் கிரீடத்தை பெற்று ஜீவ கிரீடத்தை பெற்று நம்முடைய கிரீடத்தை நாம் இழந்து போகாதபடி விசுவாசத்தை பற்றி கொள்ளுவோம், கிருபையை பற்றி கொள்ளுவோம், உபதேசங்களை பற்றி கொள்ளுவோம், சத்தியத்தை பற்றி கொள்ளுவோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருந்தால் அவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஒருவன் கர்த்தருக்கு சிநேகிதனாய் இருந்தால் அவன் உலகத்தை பகைக்கிறான். ஆகவே இந்த காலை வேளையில தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற பரிசுத்த கிரீடம், அபிஷேக தைல கிரீடம், இப்படி சொல்லப்பட்ட அத்தனை கிரீடங்களையும் நாம் பாதுகாத்து கொண்டு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நமக்கு கிருபையை பாராட்டுவாராக. ஆமென்.